மலைவாழ் மக்களுக்கான மேம்பாட்டு திட்டம் நிறுத்தப்பட்டதால் வேலைவாய்ப்பு, சுகாதாரம், ஊட்டச்சத்தின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலையில் 728 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது அட்டப்பாடி வனப்பகுதி. இங்கு 50,000க்கும் மேற்பட்ட இடும்பர், இருளர், குறும்பா உள்ளிட்ட மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்காக கடந்த 1998 அட்டப்பாடி மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் எனும் அஹாட்ஸ் திட்டம் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தால் இப்பகுதி மக்களுக்கு போதுமான வருமானம், தேவையான வசதிகள் கிடைத்து வந்தது. தற்போது இத்திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு மலைவாழ் மக்களின் வேலைகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துள்ளன. இதனால் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மலைவாழ் மக்கள் கையில் இருக்கிற பூமி அடிச்சறதுக்கு திட்டம் போட்டை கொலை செய்து நடத்திருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. விவசாயம் பண்ணி பொழைக்கிற அதே ஒரு நிலைமையில் இருக்கிற கூட்டத்தை இந்த மாதிரி கொடுத்து நடக்காது. விவசாயத்துக்கு வேண்டி சப்போர்ட் பண்றதுக்கு எந்த மூவ்மெண்ட்டும் வரல. இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த ஓராண்டில் மட்டும் 35 குழந்தைகள் போதிய ஊட்டச்சத்து இன்றி இரத்த சோகை குறைபாட்டில் உயிரிழந்துள்ளன. இதை அறிந்த கேரள அரசு போர்க்கால அடிப்படையில் மருத்துவ முகாம்கள் அமைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. ஆனால் தமிழக பகுதிகளில் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஒரு வருஷத்துக்குள்ள 35 குழந்தைகள் இறந்தாங்க. காரணம் என்னன்னா தொழில் இல்லாததுதான். அகாட்ஸ் ப்ராஜெக்ட் இருந்தது. ப்ராஜெக்ட் திடீர்னு அடைச்சு போட்டனால ஒரு ஃபேக்டரி இடையில பூட்டின மாதிரி ஆயிடுச்சு. தொழில, வேலை இல்ல, கூலி இல்ல, இதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லி அதிகாரத்தை வந்த சர்க்கார் அது கொடுக்கல. வாக்தானங்கள் தான். இப்ப 35 குழந்தை இறந்துட்டாங்க. ஆதிவாசி ஸ்காய்க்கு நிறைய இருக்கு. பிளாக் பஞ்சாயத்து இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவசியத்துக்கு எந்த சங்கடனையும் ஆதிவாசிக்கு நேரம் சகாய்க்கிறது மாதிரி இல்ல.